எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒரு 5 திட்டங்களை தேர்தல் சிறப்பு இதா அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. அதை நாங்க பார்த்தோம். 5 திட்டங்களும் மிக சிறப்பாக இருக்கு. 2000 ரூபாய் பெண்களுக்கு மாதம் கொடுக்கறது ஒண்ணும், அது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் குறிப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் மகளிர்களுக்கும் இலவசமா இருக்கிற பேருந்து திட்டத்தை சிட்டில மட்டும் ஜென்ஸுங்களுக்கும் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. அது அருமையான விஷயம். வேலைக்கு போறது காலையில பஸ் பேர் இல்லாம சில ஆம்பளைங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஓடி போயிட்டவங்க, அவங்களுக்கு உடனடியாக அந்த வேலை இடத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்புறம் இப்ப வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு எல்லா கவர்மெண்ட் வந்துச்சு. இப்ப ஒரு இடமும் வாங்கி தந்து அதுல வீடு கட்டித்தரேன்னு சொல்லிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஏற்கனவே அவங்க ஆட்சியில பண்ணிக்கிட்டு இருந்த அம்மாவுடைய அந்த ஸ்கூட்டி திட்டம் இருசக்கர வாகனம் மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்துல கொடுக்குறதா சொல்லிருக்காரு. அது இன்னும் பெண்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு. ஓப்பனா சொல்லணும்னா இது அரசியலுக்காக நான் சொல்லல. எப்போ எடப்பாடி ஆட்சி வரும்னு எதிர்பார்க்கறாங்க.